ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் தேவிகிஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என் டாட்டரை படிக்க வச்ச ஸ்கூல் தான். இப்போ இந்த ஸ்கூல் வந்து நான் படித்த ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் இருக்குதுன்னு நான் ஆல்ரெடி என்னோடய வீடியோவில் போட்டிருந்தேன். இப்போ அந்த ஸ்கூலில் வீடியோ முடிச்சுட்டு வெளியில் வந்தோடனே இந்த ஸ்கூல் தெரியுதுல்ல, ஃபிலோமினாஸ்க்கு எய்த்தாப்பில் இருக்கிற சென்ட் ஜோசப்ஸு ஆங்கிலோ இண்டியன் கான்வென்ட்டு தான் அந்த ஸ்கூலு. எனக்கு இந்த ஃபிலோமினாஸில் நான் படிக்கிறப்பயே அந்த ஸ்கூல் பசங்களெல்லாம் பார்க்குறப்போ அவங்க பேசுகிற லாங்குவேஜ் இங்கிலீஷ்லாம் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனேன். சரி, நம்மளை இந்த ஸ்கூலில் படிக்க வைக்கலையே அப்படின்னு இந்த ஃபிலோமினாஸை விட்டு வெளியில் வரப்போ அந்த பசங்க கேர்ள்ஸ் வெளியில் வரப்போ அவங்களுடைய ஸ்போக்கன் லாங்குவேஜ் ஆங்கிலோ இண்டியன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இல்லையா, அதனால் அந்த மான்ஃபோர்ட் பிரதர்ஸ் நடத்துகிற அந்த ஸ்கூலு இங்கிலீஷ் ரொம்ப இதாக இருக்கும். ஸோ நான் அந்த சின்ன வயசில் இம்ப்ரெஸ் ஆனது, நம்மளால் படிக்க வைக்க முடியல, நம்மளுக்கு வந்து பெண் குழந்தை பிறந்தா இந்த ஸ்கூலில் படிக்க வைக்கணும் அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரி அந்த ஸ்கூலில் என்னோடய டாட்டர் படித்தா. ஸோ அந்த வீடியோ தான் இப்போ நான் எடுத்திருக்கேன். இந்த ஸ்கூல் சென்ட் ஜோசப்ஸ் கான்வென்ட்டோடது. இது எதிர்த்தாப்பில் முதல்ல சர்ச் கொஞ்சம் வேறு மாதிரி இருந்தது, இப்போ இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து சர்ச் கொஞ்சம் மாடல் வேறு மாதிரி இருந்தது. இப்போ ஸ்கூலுக்குள்ளார போகிறோம். இது வந்து இந்த ஸ்கூலில் அட்மிஷன் வாங்குறதே பெரிய விஷயங்க. எல்லாம் அப்ளிகேஷன் வாங்குறதுக்கே நைட் 2 மணி 3 மணிக்கெல்லாம் வந்து வெயிட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி ஒரு இதில் தான் நானும் வந்து என்னோடய ஆசை வந்து இந்த ஸ்கூலில் என் பொண்ணை படிக்க வைக்கணும் அப்படின்ட்டு அப்ளிகேஷன் வாங்கின இடம் இந்த நேராக தெரியுது பார்த்திங்களா, இங்கே தான் நாங்கள் அப்ளிகேஷன் வாங்கி ஃபில்அப் பண்ணி கொடுத்த இடம். அந்த நினைவுகள் எனக்கு வந்து இப்போ வீடியோ எடுக்கிறப்ப அந்த ஸ்கூலுக்குள்ளே வந்தோம். இது கிரவுண்டு, அந்த பக்கம் இருக்கிறது கேன்டீனு. ஸோ இங்கே அப்ளிகேஷன் வாங்கி ஆக்சுவலாக என் பொண்ணுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எனக்கு சீட்டு கிடைக்கல. எங்கள் பொண்ணுக்கு ஆட்டோமேட்டிக்காலாம் கிடைக்கல, ரிக்ரெட்டன் லெட்ரு வந்துருச்சு. ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு அழுதேன். இங்கே தான் படிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு இடைவிடாத முயற்சி. அதுக்கப்புறம் பிரின்ஸிபல் ஹெச்எம்மை பார்த்து அட்மிஷன் வாங்கிட்டோம் ஒரு வழியாக. என் பொண்ணோட அந்த மரத்தடியில் நான் உட்காந்து பிடிச்ச ஃபோட்டோ தான் அது. இப்போ அந்த மரம் இல்லை, அந்த இடத்துல அந்த பில்டிங் இருக்குது. இங்கே தான் வந்து அப்ளிகேஷனை கொடுத்த இடம். அந்த இடத்துல சரி, அப்போ வந்து அப்புறம் அந்த சிஸ்டர் வந்து திரும்பி ரிக்ரெட்டட் வந்ததுக்கப்புறம் அப்புறம் முயற்சி பண்ணி பேசுகிறப்போ சிஸ்டர் இந்த பக்கம் இருக்கிற உள்ள ஒரு ரூமில் தான் உட்கார வச்சு பேசினாங்க. பேசி அப்புறம் அட்மிஷன் கொடுத்துட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். எல்கேஜிலேருந்து அங்கே படித்தது. ஸோ அவங்களுடைய இங்கிலீஷ் வந்து நம்ம என்ன தான் வெல்வர்ஸ்டாக இருந்தாலும் அந்த இங்கிலீஷ் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நல்ல ஃப்ரெண்ட்ஸு, என் பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸோட அம்மாலாம் எனக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. நல்ல ஸ்கூலு ஆங்கிலோ இண்டியன் கான்வென்ட்டு. இங்கே தான் வந்து அனுஹாசன்லாம் படித்தது. இது என் பொண்ணு வந்து ஸ்போர்ட்ஸ் டே ஃபங்க்ஷனில் எடுத்த ஃபோட்டோ. இங்கே அனுஹாசன் வந்து சுஹாசினியோட அண்ணன் பொண்ணு. இங்கே தான் படிச்சிருக்கா. ஓல்டு ஸ்டூடெண்ட்டுன்றப்போ லாஸ்ட் டைம் ஒரு தடவை வந்தப்போ என் பொண்ணு படிக்கிறப்ப அனுஹாசன் வந்தப்போ பார்த்துருக்காங்க எல்லோரும். இது வந்து என்னோடய பொண்ணு. இது வந்து 9th ஸ்டாண்டர்டில் பொங்கலுக்கு கோலம் போட்டது. இங்கே தான் இன்டர்வலில் மத்தியானம் ஆஃப்டர்நூன் லஞ்ச் கொண்டு வருவேன், கொஞ்சம் பேசிட்டு போவேன் இருந்துட்டு. அதே மாதிரி தான் பையனையும் படிக்க வச்சேன். இந்த இருக்க பாருங்கள் பையன், அவன் அதே மாதிரி கான்வென்ட்டு இதே போர்டு தான். அது வந்து பாய்ஸ் ஸ்கூலு, இது கேர்ள்ஸ் ஸ்கூலு. இது வந்து அவங்களுடைய ஃபோட்டோஸு. இது ஸ்போர்ட்ஸ் டே. இது வந்து
கைடில் இருந்தப்போ இருந்த ஃபோட்டோ, பொண்ணோட ஃபோட்டோ. இது வந்து அனுஹாசன் ஓல்டு ஸ்டூடெண்ட்டு, அவங்களோட ஃபோட்டோ. இந்த ஸ்கூலில் படித்தாங்கங்கிறதுக்கு தான். ஸோ அப்புறம் இது மாதிரி வரது, அவளோட ஃப்ரெண்டோட இருக்கிற சில நினைவுகளை வந்து இந்த வீடியோ எடுக்கிறப்ப என் பொண்ணு ஷேர் பண்ணிக்கிட்டா. அவள் ரொம்ப அந்த பொண்ணு ரொம்ப அலம்பல் பண்ணுன்ட்டு அதை கூட நான் ஞாபகப்படுத்தினேன். இந்த இடத்துல, இந்த கார் நிற்கிற இடத்துல தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கப்போ நான் லஞ்சில் வந்தேன். அப்போ அந்த பொண்ணோட அம்மாவும் வந்திருந்தாங்க. அவங்க ஷேர் பண்ணாங்க சில விஷயங்களை. அதை சொல்லி சொல்லி என் பொண்ணு இப்போ சிரிச்சுக்கிட்டு இருந்தா. இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ என் பொண்ணு சொல்லி சொல்லி அதை சிரிச்சிட்டு இருந்தா. லவ் பண்ணா, அதான் லவ் பண்ணுறதுக்கு தெரிஞ்சதுக்கு அவங்க அம்மா அடி அடின்னு அடித்தாங்க. இவ்வளோ பண்ண சைல்டு கேரில் பிடிச்சி கொடுத்துருவேன். சைல்டு கேர் 1006 என்னவோ ஒரு நம்பர் நம்மளுக்கே சொல்லி கொடுத்துச்சு எனக்கே. உங்க அம்மா கை வச்சா நீ போட்டு கொடுத்து அப்படின்னு எனக்கு சொல்லுது அந்த நம்பர். பார்த்துக்க. நினைவுகளோட நான் வந்து வெளியே கிளம்புறேன். அந்த நினைவுகளை ஷேர் என் பொண்ணும் படிச்சு முடிச்சுட்டா, நானும் வெளியே வந்துட்டேன். இந்த சர்ச் வந்து முன்னாடி வேற மாதிரி இருந்தது. இந்த சர்ச் இப்போ ரொம்ப ரிச்சா ஆயிடுச்சு. என் பொண்ணு தான் பேசிகிட்டு இருக்கா வீடியோ எடுக்கிறப்ப. இப்போ என் பொண்ணு பையன் பழைய சர்ச் பழசு எப்படி இருந்ததுங்கிறதுக்காக அந்த ஃபோட்டோ. எங்கள் ஸ்கூல்லேருந்து பார்த்தா உங்கள் ஸ்கூல் தெரியும், உங்கள் ஸ்கூல் பார்த்தா எங்கள் ஸ்கூல் தெரியும். ஸோ நான் படித்த ஸ்கூலும் இவ ஸ்கூலு எய்த்தாப்பில் இதுதான் எங்கள் ஸ்கூல் அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணி படிக்கிற ஸ்கூலு. நான் சொன்னேன், உன் பொண்ணுக்கும் நான் வந்து வாங்க ரொம்ப வருஷம் ஆச்சு அட்மிஷன் வாங்கணும் அப்படின்னு. உனக்கு பொண்ணு பிறந்தா இந்த ஸ்கூல்ல கேட்டு வாசல்ல நின்று ரொம்ப வருஷம் ஆச்சு, இன்னொரு வாட்டி நிக்கணும்னு ஆசைப்படுறேன். அதை சொல்லி கமெண்ட் பண்ணுறா பொண்ணு. ஸோ இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் தேவிகிஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா,